இவ்வளவு பாதுகாப்பா அந்த பக்கெட்குள்ள என்ன எடுத்துட்டு போறாங்க? சென்னையை அதிர வைத்த கொடூர கொலை சம்பவம். இந்த இடத்துலதான் அத போட்ட கொலையாளியின் வாக்குமூலம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்துல கடந்த 5ஆம் தேதி அதிகாலை நேரத்துல ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ரோந்து பணியில ஈடுபட்டிருந்தாங்க. ரயில் நிலையத்துடைய 4வது நடைமேடை படிக்கட்டு பக்கத்துல ஒரு நீல நிற சூட்கேஸ் இருந்திருக்கு. அந்த சூட்கேஸ திறந்து பார்க்கும் பொழுது தலை இல்லாம ஒரு ஆணுடைய உடல் அழுகிய நிலையில இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனடியா போலீசார் உடற்கூறாய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஓட்டேரி காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உதவி ஆணையர் ரமேஷ் பாபு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துல வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல உயிரிழந்த நபர் தேனாம்பேட்டையை சேர்ந்த அமீர் அலி அப்படின்னு தெரிய வந்திருக்கா. சம்பவம் தொடர்பா அமீர் அலியோடைய மனைவி மற்றும் இளைஞர் ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில காவல் நிலையத்துல விசாரிச்சிருக்காங்க. இதுல அமீர் அலியோடைய மனைவியான ரஹீமா அமீர் அலியை கொலை செய்ததும் தெரிய வந்திருக்கு. இதுக்கு உடந்தையா அவங்களுடைய நண்பரும் கூட இருந்திருக்காங்க. உடனடியா போலீசார் அந்த நபரை அழைச்சிட்டு போய் செங்கல்பட்டு ஏரிக்கரையில தேடி இருக்காங்க. அடையாளம் காணப்பட்டு தலையும் மீட்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. போலீசார் இன்னும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.